அல்லேலூயா. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கிறீங்க, நல்லது. ஆனால் இன்னொரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உடனே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும். எப்படியாவது இந்த மாதத்துக்குள்ளே நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம் என்னை தேடி வரணும், இந்த பிரச்சனை முடியணும், இந்த காரியம் எனக்கு கைகூடி வரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு நீங்கள் சாதிக்க பிறந்தவள் என்பதை நீங்கள் காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது நோட்டோ ஒரு டைரியோ என்ன செய்யுங்க, நீங்கள் வாங்குங்க. வாங்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து அந்த வாக்குத்தத்தங்களோடு உங்களுடைய பெயரை நீங்கள் எழுதி நீங்கள் அதை பேசும்போது அது உங்களுக்கு நடக்கும். எப்படி நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தில் உங்கள் பெயரை எப்படி சேர்ப்பது என்று நீங்கள் கேட்கலாம். இப்போ நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா இப்போ ஜீவாவாகிய நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடைக்கலாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி தினமும் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்கள் பேரை கோர்த்து நீங்கள் சொல்லும்போது, அதாவது சுகத்துக்கு சொல்லலாம், பலத்துக்கு சொல்லலாம், ஐஸ்வர்யத்துக்கு சொல்லலாம், ஏன்னா எந்த காரியத்துக்கு வேணால் சொல்லலாம். ஏன்னா அந்த எழுதும்போது அது உங்கள் மைண்டில் போய் உட்காந்துருது. எப்படி என்று கேட்டால் வாசிங்க, ஏசாயா 44:5. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். பாருங்க, அதாவது எப்படி போட்டிருக்கு, கையெழுத்து போட்டு, அதாவது உங்களுடைய பேரை எழுதி இஸ்ரவேலின் நாமத்தை என்ன செய்வான், தரித்துக் கொள்ளும். எப்படி இஸ்ரவேல் நாமத்தை தரித்துக் கொள்வது? உங்கள் பேரை அந்த வாக்குத்தத்தோடு இணைக்கணும். உங்கள் பேரை என்ன செய்யணும், எழுதணும். பார்த்துக்கொள்ளுங்க, எந்த வாக்குத்தத்தத்தை நீ எதிர்பார்க்குறீங்க. இப்போ நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்குவதில்லை. அதாவது உங்கள் பேரை சொல்லி இந்த வசனத்தை சொல்லணும். இப்போ யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள். எஸ்தர். எஸ்தராகிய நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன். எஸ்தராகிய நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். எஸ்தராகிய நான் செய்ய முடியாத காரியத்தை என்னால் செய்ய முடியும். எஸ்தராகிய நான் பெரிய பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதுறதுனால உங்களுக்கு கை வலிக்குமா? வலிக்காது. எஸ்தராகிய நான் அறியாத காரியத்தையும் எஸ்தராகிய நான் எட்டாத காரியத்தையும் நான் பார்க்க போகிறேன். இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே நான் எதிர்பார்த்த காரியம் என்னை தேடி வரப்போகுது, எஸ்தராகிய எனக்கு தேடி வரப்போகுது அப்படி என்று நீங்கள் சொல்லும்போது, எழுதும்போது, எழுதி வாயை திறந்து பேசும்போது அது கண்டிப்பான முறையில் அது உங்களுக்கு என்ன செய்யும், நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ அடுத்தபடியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி நீங்கள் செய்யும்போது, இப்போ நம்முடைய குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம், நம்முடைய சரீரத்துக்கு ஜெபிக்கிறோம், எல்லா காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் எப்படி அற்புதங்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வது, அதிசயங்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வது என்று வேதத்தில் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதெல்லாம் படிக்கிறோம், அதெல்லாம் கேட்குறோம், ஆனால் அதன்படி நம்ம என்ன செய்கிறது கிடையாது, செய்கிறது கிடையாது. இப்போ 1 தீமோத்தேயுவில் போட்டிருக்கிறது, நீங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி களங்கமில்லாத வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்கு பிரபுகளுக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கலக்கம் இல்லாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பிரபுகளுக்கு ராஜாக்களுக்கு தேசங்களுக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்கள் குடும்பத்தில் சில முறுமுறுப்பு, சில பிரச்சனைகள், சில வேதனைகள், சில கஷ்டங்கள் வருதுன்றால் உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், ராஜாக்களுக்கு பிரபுகளுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது வேத வசனத்தின்படி 1 தீமோத்தேயுவில் இந்த வசனம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க பார்ப்போம். நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாக சொல்லுகிற அட்வைஸ், அதாவது பவுலடிகள் சொல்றாரு, நான் பிரதானமாக சொல்கிற புத்தி என்ன, அட்வைஸ் என்ன அப்படிங்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு சுயநலமாக நம்மளோட ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, ஒரு அதிசயம் நடக்க மாட்டேங்குது, எதிர்பார்த்த காரியம் வர மாட்டேங்குது. குடும்பத்தில் பிரச்சனை, முறுமுறுப்பு, சண்டை, போராட்டம் வருது. அப்போ கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் சண்டை வராமல் ஒரு அமைதியான நிலைமை வேணுமா, சந்தோஷம் நிலைமை வேணுமா, அதுக்கு நீ ஒரு காரியத்தை செய்யுன்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், புத்தி சொல்கிறேன் அப்படிங்கிறார். திருப்பி சொல்லுங்கள். நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு கலங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம். அப்படின்னா சண்டை இல்லாம அமைதியா சாப்பிடும்படி
போராட்டம் இல்லாமல் சாப்பிடும்படி, நிம்மதியாக சாப்பிடும்படி, சமாதானமாக சாப்பிடும்படி இந்த காரியத்தை செய்யும்படி நமக்கு ஆண்டவர் அறிவுரை சொல்லுகிறார். புத்தி சொல்கிறேன் அப்படிங்கிறார், அறிவுரை சொல்கிறார். அப்போ ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் குடும்ப நிலைமை எப்படி இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் எப்படி சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் உடனே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்கு என்ன செஞ்சாருன்னு வந்துடணும். இன்னொரு காரியம், சங்கீதம் 122:6 எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக வேண்டணுமா? யாருக்காக வேண்டணுமா? வேண்டும் போது என்ன நடக்குது? உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய குடும்பத்தில் என்னது சொல்லுங்க? சமாதானம், சுகம். நம்முடைய சொல்லுங்க, என் குடும்பத்தில் சமாதானம், சுகம் வர வேண்டும் என்றால் தேசங்களுக்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலை உங்கள் வீட்டில். நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் ஜெபத்தை மாற்றிருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ ஜெருசலேமுக்காக நீ ஜெபிச்சேன்னா உன் குடும்பத்தில், உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் குடும்பத்தில் சுகம் வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்யுங்க? நீங்கள் கொஞ்சம் ஜெபத்தை மாற்றுங்க. உங்களுக்கு ஜெபிக்க வேணாம், குடும்பத்துக்கு ஜெபிக்க வேணாம், பிள்ளைக்கு ஜெபிக்க வேணாம் சொல்ல வரல. உங்களுக்கு சடன்லி உடனுக்குடன் இந்த வசனம் இப்படி ஜெபிச்சிங்கன்னா இந்த காரியம் உங்கள் வீட்டில் நடக்குது. இப்போ ஜெருசலேமுக்காக, நாட்டுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டில் என்ன நடக்குது? என்ன நடக்குது சொல்லுங்க? சமாதானம், இன்னொன்று சுகம் வருது. ஆமென். எந்த ஒரு பலவீன தாக்குதல் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே. இப்போ எஸ்தர் ராஜாத்தி ஒரு அரண்மனையில் வாழ்ந்தாங்க. ஒரு சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் பாருங்கள், அந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த யூத மக்களுக்காக என்ன பண்ணாங்க? ஜெபத்தை ஏறெடுத்தாங்க. 3 நாள் புசியாமல் குடியாமல். அப்படி ஏறெடுக்கும் போது பார்த்துக்கொள்ளுங்க, சட்டம் என்ன செஞ்சிச்சு? மாறிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க, சட்டம் என்ன செஞ்சிச்சு? மாறிச்சு. மாறும்போது 3 நாள் புசியாமல் குடியாமல் இருக்காங்க. அந்த ராஜா அந்த எஸ்தர் ராஜாத்தி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, எஸ்தரே, உனக்கு இந்த தேசத்தில், இந்த நாட்டில் பாதியை உனக்கு என்ன செய்ய போகிறேன்? தரப்போறேன். வாசிங்க பாப்பா, எஸ்தர் 5. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற விண்ணப்பம் என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இந்த தேசத்துல, இந்த நாட்டுல பாதி நாடு உனக்கு கேட்டாலும் தர்றேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த வார்த்தை ராஜாட்ட எப்படி வந்துச்சு? அப்படின்னா இந்த எஸ்தர் ராஜாத்தி இந்த ஆதி 3 நாள் யூத மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழிஞ்சு போற மக்களை காப்பாற்றுவதற்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அழிவுகளை காப்பாற்றுறதுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழிய வேண்டிய சட்டம் பாஸ் ஆயிருச்சு. ஆமான சட்டத்தை வாங்கிட்டான் கொள்றதுக்கு. ஆனாலும் கையெழுத்து போட்ட சட்டத்தை, கையெழுத்தை குலைத்து போட்டு அந்த யூத மக்களை காப்பாற்றும்படியான அந்த 3 நாள் ஜெபம் விடுதலை கொடுத்து விட்டது. ஆமென். இந்திய தேசம் வரைக்கும் உள்ள அந்த ஜெப குறிப்பு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணவர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் மாற்ற மாட்டாராங்க. இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை, ஒரு சில கற்பத்துக்கணி இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு ஜாப் இல்லை, நிரந்தரமான கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான சமாதானமாக குடும்பம் நடத்த முடியல. எவ்வளோ பிரச்சனைகளோடு நம்ம இருக்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளும் கடன் அடைக்க நினைக்கிறோம், கடன் அடைக்க முடியல, கடன் வந்து கொண்டு தான் இருக்குது, கடன் மறைய மாட்டேங்குது, ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை, எவ்வளோ தேவைகளோடு இருக்கிறோம். அப்போ இந்த தேவைகள் சந்திக்கப்படணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். ஒரு நிம்மதிக்கு உண்டான வழியை கற்றுக் கொடுக்குறார். 1 தீமோத்தேயுல இங்கே எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் தான் உட்காடுறாங்க. 3 நாள் உட்காடுறாங்க. உனக்கு என்ன வேணும்னு ராஜா கேட்குறார். என்ன வேணும்? நாட்டில் பாதி வேணுமான்னு கேட்குறார். இந்த ராஜாவே கேட்டார்னா அந்த ராஜா நம்மள்கிட்ட கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. இந்த அகஸ்வர் ராஜாவே கேட்டார்னா அந்த ராஜா கேட்க மாட்டாரா? அதுக்கு தேவ சமூகம் தேவை. நம்ம குடும்பத்தில் எவ்வளோ ஓடுறோம், எவ்வளோ வேலை பார்க்குறோம், என்னத்தை மிச்சம் வச்சுருக்கிறோம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன். தேவ சமூகத்தில் உட்காந்து உங்கள் பிரச்சனையை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளே இப்போ ஒன்றும் வேணாங்க. இப்போ யோபுக்கு சொத்து இருந்துச்சு. யோபுக்கு கோடிக்கணக்கான சொத்து. எவ்வளோ இருந்துச்சு? கோடிக்கணக்கான சொத்து. 2000 மாடு, 2000 ஒட்டகம் எல்லாமே இருந்துச்சு. 10-100 வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸு. ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க, பிளாட்பாரத்தில் வந்துட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யோபுக்கு எப்படி இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு காரியம் தான், வேறு எந்த காரியம் கிடையாது. யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சுன்னா ஒரே ஒரு ஜெபம் தான். அந்த ஒரு ஜெபத்தில்
வாசிங்க யோபு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு. பாருங்க, தன் நண்பர்களுக்கு என்ன செய்தாரு? ஜெபிக்கிறார். ஓகே, நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர் சிறையிருப்பு மாறுது. கடன் பிரச்சனைங்கிற சிறையிருப்பு, பலவன் என்கிற சிறையிருப்பு, நிந்தை என்கிற சிறையிருப்பு, அவமானம் என்கிற சிறையிருப்பு, அந்த எல்லா சிறையிருப்பு எப்போது மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாரோ தன்னுடைய நண்பர்களுக்காக. அந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கிறாங்க? அவர் நண்பர்கள் அவர் ஆறுதல் படுத்தலை, தேறுதல் படுத்தலை, அவர்கள் நிந்தனைக்கு உட்படுத்தினார்கள். நீ என்ன பாவம் பண்ண, என்ன தப்பு பண்ண, ஏன் இந்த உனக்கு இந்த பிரச்சனை சொல்லி யோபு இன்சல்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அப்படி பண்ணினாலும் அந்த யோபு அவர்களுக்காக ஜெபிச்சார். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த ஜெபத்து நிமித்தமாக யோபுடைய சிறையிருப்பு அத்தனையும் மாறிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க, ரெட்டிப்பாக நன்மை வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, எத்தனை சொந்தங்கள், எத்தனை உறவு இருக்குது, எத்தனை எழுத்து வீடு, எத்தனை பக்கத்து வீடு இருக்குது, எத்தனை பேர்கிட்ட பழகிருக்கோம். அவங்க ரிச்சிப்புக்காக ஜெபிக்கக்கூடாதா? அவங்க பிரச்சனைக்கு ஜெபிக்கக்கூடாதா? அப்படி ஜெபிக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது நடக்குதோ நல்லது நடக்கலையோ, ஆனால் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? நல்லது நடக்க போகுது. யோபுக்கு எப்படி ரெட்டிப்பான சிறைப்பிலிருந்து விடுதலை பண்ணி ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தாரோ அதே போல் நம்மளுக்கு கொடுப்பாரு. இல்லைன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. யோபுக்கு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இந்த வசனத்தை நீங்கள் இப்போ நிறைய படிச்சிருக்கிறீங்க, நிறைய வாசிச்சிருக்கிறீங்க. ஆனால் இதுக்குள்ளே என்ன உள்ள அர்த்தம் இருக்கிறது? இதனால் என்ன பயன்? அந்த யோபு என்ன பயன்பட்டார்? அவர் நண்பர்களுக்காக ஜெபித்த போது யோபு சிறையிருப்பு மாறினது, ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். இதான் வசனம். அந்த வசனத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை நான் அடிக்கடி படிச்சிருக்கிறேன், அடிக்கடி தெரியுமே, எனக்கு எல்லாமே தெரியுமே சொல்லலாம். ஆனால் அந்த யோபு செய்ததை செஞ்சிருக்கிறோமா? அல்லேலூயா. அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்கள் ரெட்டிப்பான நன்மையை பெற்றிருப்பீங்க. திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனை ஆசீர்வாதம், சிறையிருப்பு ரெண்டு மாறுச்சு. எப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு ஜெப குறிப்பு, நண்பர்களுக்காக ஜெபித்த போது. அதே போல் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ஜெபிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஜெபிங்க. கண்டிப்பான முறையில் உங்கள் சிறையிருப்பு என்ன செய்யும்? மாறும். பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நீ நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு குறை இருக்குமானால் அந்த குறையை மன்னித்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்யணுமா? நீங்க வேண்டுதலோடும். அப்ப எதுக்கு வேண்டுதல் வைக்க சொல்றாரு? சகல பரிசுத்த, இந்த உலகத்தில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய வேலையை பார்க்குற பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியத்தை பார்க்குற பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் மாற்றத்தை செய்வார். இன்னொரு வசனம் மத்தேயு 9:38. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ என்ன, எதுக்கு அவனுடைய வேண்ட சொல்றது தெரியுமா? ஜெபிக்க சொல்றது தெரியுமா? அதாவது அறுவடைய மிகுதி, ஆட்களோ குறைவு. அப்படின்னா கர்த்தருடைய வேலையை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அறுவடை வரணும், அறுக்கணும். வளைஞ்சு கிடக்காங்க மக்கள், ரட்சிக்கப்படாமல் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஒரு அறுவடை கொடுக்கணும், ரட்சிப்பின் அறுவடையை கொடுக்கணும், இயேசுங்கிற அந்த வித்தை உள்ளே இறக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களால் சுவிசேஷம் சொல்ல முடியலையா, இயேசுவை பற்றி பறைசாற்ற முடியலையா, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை படி அவரை அனுப்பும்படி, அவரை என்ன செய்யுங்க? அநேக புதிய ஊழியர்கள் எழும்பும்படி, சுவிசேஷர்கள் எழும்பும்படி, மிஷினர்கள் எழும்பும்படி, இயேசுவின் நாமத்தை பறைசாற்ற அநேக வாலிப பிள்ளைங்க இயேசுக்காக வைராக்கியமாக எழும்பும்படி ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு ஜெப குறிப்பை வச்சு என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை அழகாக என்ன செய்வார்? மாற்றுவார். மார்க்கு 14:35-36. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. இப்ப இந்த நேரத்தில் இயேசப்பா ஒரு ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தன் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நெத்தியில் வேர்வை தண்ணி வருவதற்கு பதிலாக இரத்த துளிகள் கீழே விழுகிறது, இரத்தம் அது பீரிட்டி வருகிறது.
ஒரு ஆளை வெட்டினா தான் ரத்தம் வரும், ஒரு ஆளை குத்துனா தான் ரத்தம் வரும். ஆனால் ஏசப்பா அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது, அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது, தலையை குனியும் போது அவர் நெத்தியிலிருந்து ரத்த துளிகள் கீழே வந்து விழுந்தன. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, வருத்தங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, எல்லா போராட்டங்களையும் எல்லா சாபங்களையும் சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி தன் வியாழப்பட்டு முழு சரீரத்தையும் கவலைக்குள்ள கொண்டு வர்றார். வேதனையில் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இதே போல் இன்றைக்கி எத்தனையோ பேர் பல பிரச்சனையில், பல நெருக்கத்தில், பல போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நெருக்கத்தின் மத்தியில் நாளைக்கு என்ன செய்ய, நாளை கழிச்சு என்ன செய்ய, என்னால் சமாளிக்க முடியலையே அப்படி நெருக்கத்தின் மத்தியில் வாழ்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கர்த்தர் அந்த சிறையிருப்பு என்ன செய்வார், நம்முடைய சிறையிருப்பு என்ன செய்வார், மாற்றுவார். பார்த்துக்கொள்ளுங்க. இரத்த துளிகள் ஜெபிக்கும் போது ரத்தத்தை விட்டவர் இயேசு ஒருத்தர் தான். ஜெபிக்கும் போது இரத்த துளிகள் கீழே விழுந்தது. அப்போ எவ்வளோ ஒரு பாரத்தை சம்மந்த ஜெபிச்சிருப்பார். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபம் உங்களுக்காக எனக்காக வியாழப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவளே, உங்களை மீட்டெடுக்கும்படி, நம்மளை மீட்டெடுக்கும்படி கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். அவர் ஒரு முன் மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். இந்த நாட்களிலே இவ்வளோ ஒரு பல வேதனை இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அடுத்து லூக்கா 22:32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இப்ப இங்க பாருங்க, என்ன வேண்டுதல்னா விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. விசுவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் விசுவாசம் இருக்க முடியாது. பல வேதனைகள், பல சோதனைகள் வரும்போது அந்த நம்பிக்கை தளர்ந்து போயிடும், விசுவாசம் தளர்ந்து போயிடும். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிகள் விசுவாசம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நீ ஒரு ஜெபத்தை பண்ணுங்கிறார். விசுவாசிகள் விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிகள் விசுவாசமா இருக்க வேண்டுமே என்பதற்காகவே ஒரு ஜெபத்தை பண்ணு அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு குறிப்பு பாருங்க, ஜெப குறிப்பு. யோசனை பண்ணி பாருங்க, வாசிங்க இந்த வசனத்தை. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, உன்கிட்ட இருக்கிற விசுவாசம் அழியாம ஒளிந்து போகாமல் இருக்கும்படிக்கு உனக்காக வேண்டிக் பாத்தீங்களா? இந்த ஜெப குறிப்பு என்னன்னு கேட்டா, இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் விசுவாசின்னு சொல்றாங்க, ஆனா விசுவாசமா இருக்க முடியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு விசுவாசம் வர வேண்டும் என்று நீ ஒரு ஜெபத்தை ஏறெடு அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க ஜெபிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் இருக்கிறோம், விசுவாசிகன்னு சொல்றோம், ஆனால் உறுதியாக இருக்க முடியல, நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கும் போது அவர்கள் விசுவாசத்தில் என்ன செஞ்சிருவாங்க? இருந்துருவாங்க. அல்லேலூயா. யோவான் 17:21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இது என்ன வேண்டிக் கொள்றேன் அப்படிங்கிறான்னு கேட்டீங்கன்னா, இங்க இருங்க, எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், எல்லாரும் அன்பாக இருக்கவும், எல்லாரும் சமாதானமாக இருக்கவும், எல்லாரும் ஒரு மனமாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும் போது உங்கள் வீட்டில் என்ன செய்யும்? ஒரு மனது வந்துடும், உங்கள் வீட்டில் சமாதானம் வந்துடும். அப்போ இங்கே இந்த ஜெப குறிப்பு என்ன ஜெப குறிப்புன்னு கேட்டால், எல்லாரும் ஒரு மனமாக இருக்கணும், எல்லாரும் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டில் இங்கே இருங்களேன், ஒரு நெல்லை விதைச்சா 100 நெல் அறுக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஜெப குறிப்பு ஜெபிக்கும் போது அந்த ஜெப குறிப்புக்கு உண்டான பதில் உங்கள் குடும்பத்துக்கு வந்துடுங்க, உங்கள் குடும்பத்துக்கு வந்துடும். இஸ்ரேல் நாட்டுக்கு ஜெபிக்கும் போது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் வந்துடும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்களேன், நீங்கள் இப்படி ஜெபிச்சு பாருங்கள். இப்போ நான் கொடுக்குற இந்த குறிப்புகளை நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம ஒரு 1 ஹவர் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ஹவர் எடுத்து இந்த காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்மள உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பனி போல உருகுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ரோமர் 15:32-33 சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். இங்க பவுலடிகள் சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல இப்படிப்பட்ட ஜெபம் பண்றீங்க. ஒரு பிரச்சனை குறித்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுல விடுதலை கிடைக்காம இருக்கு. ஒரு பலவீனம் மாறணும், பலன் வேண்டும் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுல முழு சுகம் கிடைக்கல. ஒரு பெரிய பணப்பிரச்சனை மாறணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க, அந்த மாறல. அப்போ எப்படிப்பட்ட ஜெபத்தை அந்த நேரத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு போராட்டமான ஒரு ஜெபத்தை என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. போராடி ஜெபிக்கிற ஜெபம்னா நீங்கள் அந்த ஆவியில் நிறைஞ்சு ஒரு போராடி ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த போராட்டத்திலிருந்து அது யுத்த ஜெபம். அதுக்கு பேர் என்ன? யுத்த ஜெபம். உங்கள் வேண்டுதல் உடனே கேட்கப்பட வேண்டும்னால் யுத்த ஜெபம் வரணும்னு பார்த்துக்கொள்ளுங்க.
எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போகும்படி சொல்லுகிறேன். இதோ சத்துருக்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் என் தகப்பன் கொடுத்திருக்கிறாரு. எல்லா அந்தகார வல்லமை என் குடும்பத்தை விட்டு என்னை விட்டு விலகுவதாக, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எனக்குள்ள இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். எனக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. இப்போது திறந்த வாசல் எனக்காக திறக்கப்படுவதாக. சத்துருக்குள் சிதறண்டு ஓடுவதாக. ஒரு வழியா வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் ஏழு வழியா ஓடி போவதாக. மக்களுக்குமே கத்து சரோ ரிமாலாத ரபா ஓடி இயேசுவின் நாமத்தில். என் தேவன் என்னோடு இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. என் சரீரத்தில் கிரியை செய்கிற என் பொல்லாத விளைவினமே, என் பொல்லாத விளைவினமே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. எனக்குள்ள இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இருக்கிறது. ரபுல கத்து நிமாகா ரப்புல கத்து சபாரா ரே கிரவே உன்னை அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படி ஜெபிச்சா இந்த ஜெபத்துக்கு பேர் என்ன ஜெபம்னா இது யுத்த ஜெபம். இந்த ஜெபத்துக்கு பேர் ஒரு போராட்டம். நீங்கள் ஆண்டவர் இயேசுவே உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன். இந்த பாவி மேலே இறக்க வைத்து இந்த காரியத்தில் நீங்கள் விடுதலை தர முடியும் இடத்துல நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். என் காரியம் இல்லை. இது ஜெபம் தான் இல்லைன்னு சொல்லவில்லை. இது ஒரு போராட்ட ஜெபம் கிடையாது. அதாவதுங்க, ஒரு நாளைக்கு தோசை சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு ஆப்பம் சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு அடை தோசை சாப்பிட்றீங்க. டெய்லி கம்பங்கூழ் குடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. வெரைட்டிஸில் என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் இல்லையா? அதே போல் ஜெபத்தில் வெரைட்டிஸ் இருக்கிறது. கொஞ்சம் அப்படி ஜெபத்தில் கொஞ்சம், அதாவது ரொம்ப போராட்டமாக இருக்கா, நீங்கள் யுத்த ஜெபத்தை எடுத்துருங்க. ரோமர் எப்படி போட்டிருக்கு? ரோமர் 15:32-33 நான் ஜெபிக்கிற இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடில் யாக்கோபு போராடி ஜெபிச்சார். புதிய ஏற்பாடில் பவுலடிகளார் ஜெபிக்கிறார். நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் என்னோடு கூட என்ன செய்யுங்க? அப்போ அந்த யுத்த அந்நிய பாஷை பேசி நீங்கள் உங்கள் பிரச்சனையை முறியடிக்கலாம். எனக்குள்ளே கிரியை செய்கிற தேவையில்லாத போராட்டமே உன்னை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறேன். ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் ஏழு வழியாக ஓடிப்போ அப்படிங்கிற வார்த்தைக்கும், ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் ஏழு வழியாக ஓடி போகவே. இது போராட்டமான ஜெபம் இல்லை, யுத்த ஜெபம் கிடையாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவாக்குங்க தகப்பனே. இது போராட்ட ஜெபம் கிடையாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. என் குடும்பத்தில் கிரியை செய்கிற தரித்திரத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை முறியடிக்கிறேன், ஓடி போ இயேசுவின் நாமத்தில். இது யுத்த ஜெபம். இது யுத்த ஜெபம். புரியுதுங்களா? இந்த ஜெபம் பண்ணினீங்கன்னா சடன்லி மிரக்கல், உடனே அற்புதம். நாளைக்கு வரக்கூடிய காரியம் உங்களுக்கு இன்றைக்கே வந்துடும். அதான் யுத்த போராட்டம், யுத்த ஜெபம். ஆனால் போராடி ஜெபிக்கிறார் பவுலடிகளார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என்னடா புதுசாக இருக்குது, புது புது கதையாக விடுற அப்படிங்கிறீங்களா? இது பண்ணலாமா பண்ண வேணாமா? அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா நாளைக்கு வர வேண்டியது இன்றைக்கே வந்துடும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் யுத்த ஜெபம் என்னன்னு சொல்லிக் கொடுக்குறேன். போராட்ட ஜெபம் என்ன சொல்லிக் கொடுக்குறேன். தரித்திர ஆவியை கட்டணும். இதெல்லாம் கட்டி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கேட்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு ஜெபிக்க முடியல, ஜெபிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியானவரை கூப்பிட்டுருங்க. வாசிங்க ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டும். இப்ப கவனிங்க, உங்க சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கலாம், உங்க ஆவியில பலவீனம் இருக்கலாம், உங்க உள்ளத்துல ஒரு பலவீனம் இருக்கலாம், உங்க இதயத்துல ஒரு பலவீனம் இருக்கலாம். என்னால உற்சாகமா ஜெபிக்க முடியலையே, என்னால வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க முடியலையே, எனக்கு ஜெப ஆவி இல்லையே, ஜெபிக்க முடியலையே அப்படி நீங்க கலங்க வேண்டியதில்லை. நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஆவியானவரே இந்த காரியத்துக்கு நான் ஜெபிக்க போறேன், இந்த காரியத்துக்கு நான் உட்கார போறேன், என் கூட வாங்க, என்னோடு இணைந்து என் உள்ளத்துல வாங்க, வந்து என் வாயோடு வாயாக நீங்க என்னோட இருந்து நீங்க பேசி எனக்காக நீங்க வேண்டுதல் செய்யுங்க, உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன், அந்த ஜெபாவி எனக்குள்ள கடந்து வருவதாக என்று நீங்க சொல்லும்போது கண்டிப்பானவர்களே ஆவியானவர் ஒத்தாசையோடு நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஆமென். திருமண காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், ஆவியானவர் கூப்பிட்டு ஜெபிங்க. ஆவியானவர் உள்ள கூப்பிட்டுக்குங்க இங்கே. ஏன்னா வசனம் சொல்லுது, நீ பலவீன நேரத்தில் சோர்வான நேரத்தில் உன்னால் ஜெபிக்க முடியல, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அவரை. நீங்கள் மட்டும் ஜெபிக்காதீங்க. நீங்கள் மட்டும் ஜெபிச்சா உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது.
உங்களுக்கு வசனம் தெரியாது, உங்களுக்குள்ள பலன் இருக்காது. அப்போ உங்களுக்குள்ள உற்சாகத்தின் ஆவியானவர் கடந்து வர வேண்டும் என்றால், சமானத்தின் ஆவியானவர் கடந்து வர வேண்டும் என்றால், உங்கள் ஜெபத்துக்கு உடனே பதில் வரும் என்றால், உங்கள் ஆவியோட பரிசுத்த ஆவியானவரை சேர்த்துக்கொண்டு, உங்கள் இதயத்தில் ஆவியானவரை வளைத்து கொண்டு நீங்கள் அவரை கூப்பிட்டா தான் வருவார். என்னோடு ஜெபிங்க ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க தெரியல, நான் மாமிசத்தில் பலவீனமாக இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், இந்த பிரச்சனை நிமித்தமாக என் வாய் திறக்கப்படாமல் இருக்கிறது, என் வாய் கட்டப்பட்டிருக்கிறது, என் வாயாக இருந்து என் கூப்புக்கு பதிலை கொட்டுக்க முடியாங்க, இறங்கி வாங்க ஆவியானவரே அப்படிங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த உற்சாகத்தின் ஆவியானவர், அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் உங்களுக்கெல்லாம் இறங்கி அவர் உங்களுக்காக சேர்ந்து ஜெபிப்பார். உடனே பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை கவனிங்க, திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்ற பாருங்க, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் உதவி செஞ்சா உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்களுக்காக பரிந்து பேசும்படி, உங்க தேவைகளை கொடுக்க முடியும். உங்களுக்குள்ள உங்க பக்கத்தில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் ஏசப்பாட்ட கேட்க போகிறேன், எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் என் கூட வந்து என்னோடு சேர்ந்து நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எனக்காக பரிந்து பேசி நீங்கள் ஜெபிங்க, வாங்க ஆவியானவரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஜெபாரியில் உட்காந்து பாருங்களேன். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பயங்கரமாக இருக்கும். உடனே அந்த ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்காதீங்க, உங்கள் ஜெபத்தில் வந்து ஆவியானவர் உள்ள சேர்த்துக்குங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி ஆவியானவர் உள்ள சேர்த்துக்குங்க, பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, யாக்கோப்பு 5:16. யாக்கோப்பு சொஸ்தமடையும்படிக்கு, நீ சுகமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை, இந்த கை வலி, இந்த முடக்கு வலி, இந்த கால் வலி, எக்ஸ்ரே எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு இருக்கட்டும், வேணான்னு சொல்லலை, எடுத்துக்கோ. அதுக்கு முன்னால் நாளைக்கு ஸ்கேன் எடுக்க போறியா, அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு கொடுப்போங்க. ஸ்கேனு, அந்த ஸ்கேனில் ஒரு கத்திரிக்காய் இருக்காது, எல்லாம் கடவுள் படைச்ச, அது தேவன் படைச்ச அந்த எலும்புலாம் அப்படி சரியாக இருக்க போது, நரம்பு சரியாக இருக்க போது, எல்லாம் அது பாடி ஏங்கிட்டு இருக்க போது, ஸ்கேனில் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லும்படியாக கர்த்தர் உன் சூழ்நிலை மாற்றி அமைப்பார். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? யாக்கோப்பு 5:16. யாக்கோப்பு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நான் சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, இப்போ உங்கள் குடும்பத்தில் யாரோ பலவீனமாக படுத்துக்கிட்டாங்க, காய்ச்சலாக படுத்துட்டாங்க, கால் வலி முட்டு வலி மொழியாக படுத்துட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, டப்புன்னு மொட்டை கட்டியாக போய் ஜெபிச்சிடறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா என் பிள்ளை முடியாமல் இருக்குது, ஜெபிங்கய்யா. ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு சுகத்தை தாங்க, பலனை தாங்க, கிருபை தாங்க, ரத்த கொடைகளை மறைத்துக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்படி ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் உள்ளத்தை பார்க்கணும். எப்படி? சொஸ்தம் அடையும்படிக்கு. எப்படி போட்டிருக்கு? அப்புறம் என்ன போட்டிருக்கு? உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு, எப்படி போட்டிருக்கு? அப்போ சுகமான ஒரு மனுஷன் சுகத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு போட்டிருக்கு. ஐயா நீங்கள் யாருக்காவது சுகத்துக்காக ஜெபிக்க போகிறீங்க, ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்க, ஜெபிக்க போகிறீங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு போட்டிருக்கு. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு நீங்கள், அப்புறம் வாசிமாத, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகம் அடைவதற்கு நம்முடைய உள்ளத்துல குற்றங்கள் இருக்குமானால், கசப்புகள் இருக்குமானால், வெறுப்புகள் இருக்குமானால், பிரிவினை இருக்குமானால், சண்டைகள் இருக்குமானால், அதை ஒருவருக்கொருவர் போன் போட்டு பேசி, நான் உனக்கு ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடு, நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்றங்களை உணர்ந்து மன்னிப்பு தன்மையோடு நீங்கள் கேட்டுட்டு போய் ஜெபிச்சீங்கன்னா, நீங்கள் கையை வைக்கும் போது அங்கே சுகமளிக்கு வல்லமை கடந்து வந்துடும். அல்லேலூயா. 92 குற்றத்தை, 92 கசப்பு, 92 வெறுப்பு, 92 பகையை உள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவரை இயேசுவின் தழும்புகளா சுகம் உண்டாவதாக நடக்காது. சுகத்துக்காக ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் உங்க உள்ளத்துக்குள்ள குற்றங்கள் இருக்கக்கூடாது.
அதனால தான் மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 11:25-26 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நின்று உட்கார்ந்து நடந்துக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாய் இருக்குமானால், யார் பேரிலாவது, மாமியா பேர்ல, மச்சான் பேர்ல, சித்தப்பன் பேர்ல, பெரியப்பன் பேர்ல, அண்ணன் பேர்ல, தம்பி பேர்ல, நாத்தனா பேர்ல ஏதாவது ஒரு குறை இருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவாதி தேவன் உங்கள் தப்பிதங்களை, நம்முடைய தப்ப உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறைய யாருக்கு மன்னிக்கணும்? அவனுக்கு மன்னிக்கணும். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, மன்னியாம தன்மையோட நீ ஜெபிக்காத, மன்னிக்கிற தன்மையோட ஜெபித்து பாரு, உனக்கு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிப்பதுக்கு முன்பாக உங்கள் உள்ளத்துக்குள்ளே யார் பேரில் வெறுப்பு வைக்காதீங்க, யார் பேரிலும் கசப்பு வைக்காதீங்க. நீங்கள் பாடுங்க, அமைதியாக ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளுங்க. எப்படி கேட்கணும் அப்போ நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், எப்படி எந்தெந்த குறிப்புக்கு ஜெபிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே போல் ஜெபிச்சு பாருங்கள், உங்கள் சூழ்நிலை மாறும்.